வணக்கம். நாம் இன்னைக்கு பண்ண போகிறது பிட்மி பூரி. பிட்மி பூரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கோதுமை மாவோட நம்ம உளுந்து சேர்த்து அதுக்கப்புறம் பூரி பண்ணுறது தான் பிட்மி பூரி. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசால். நம்ம யூஸ்வலாக செய்வோம்ல பூரி மசால். ஸோ அதே மாதிரி தான். கிறிஸ்பியான ஃப்ளஃபியான பெத்மி பூரி, அதாவது உருதால் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் உளுந்து எடுத்துக்கலாம். இது 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். கழுவுனதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸோ இந்த தண்ணி நம்ம நல்லா வடிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபைனாகவும் நம்ம பெத்மி பூரிக்கு அரைக்கக்கூடாது. ஸோ இதுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு கரகரன்னு அரைச்சிக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த பூரி கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ ஒரு பவுலில் 1.5 கப் நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, ஃபெனல் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இதை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கீ விட்டால் நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த உளுந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஸோ அப்போதான் என்ன ஆகும்னா இந்த பூரி கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா செமி சாஃப்ட் டோ, அதாவது சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பசைங்க, இல்லைன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. ஏன்னா நான் அதை முதல்ல ஆட் பண்ணணும், நான் மறந்துட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு. அதனால நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பிசைஞ்சா க்ளூட்டன் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இப்போ நமக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி ஒரு 30 நிமிஷம் அப்படி விட்டுடலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டான டோ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ நம்ம டோ ஈக்குவல் சைஸ் பால்ஸா நம்ம டிவைட் பண்ணிடலாம். சாஃப்டான பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோ பெருசா வேணுமோ சின்னதா வேணுமோ நமக்கு தேவையான அளவு நம்ம பூரி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ மாவு தூவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சர்க்கிள் மாதிரி ஸ்லைட்டாக திக்கான சர்க்கிளாக பண்ணிக்கோங்க. அது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டான சர்க்கிள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நான் மாவு போட்டு நான் தேய்ச்சிருக்கேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பண்ணுறதுனால ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆயிலை சூடு பண்ணிட்டு நம்ம இந்த பூரியை போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். லோ ஃப்ளேமில் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூரி அந்த உப்பி வராது.
ஸோ நமக்கு பர்ஃபெக்டான பெத்மி பூரி ரெடி ஆயிடுச்சு. ஆயில் வந்து சுத்தமாக வந்து ஆயில் எடுத்துக்காது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரியே எல்லா பூரியும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 பூரி வந்து போட்டுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான பூரிக்கு வந்து ஆலு மசாலா, அதாவது உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் cumin சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய். ஸோ இதை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், பெருங்காயம், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 1 வெங்காயம் போட்டிருக்கேன். சாஃப்ட் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒரு 3 இல்லை 4 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாயில் பண்ண பொட்டேட்டோ, அது வந்து உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பெத்மி பூரியோட சாப்பிட்றதுக்கு ஆலு மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.